Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல சூப்பரான ஒரு அரைச்சு வச்ச மீன் குழம்பு கூடவே ஒரு prawn தொக்கும் தான் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஆப்டா இருக்கும் சாப்பாடு கூட சாப்பிடுறதுக்கு. எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நல்லா prawn வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி தண்ணியில ட்ரைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ப்ரான் தொக்குக்கு எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனை இந்த மாதிரி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பவுடர்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கிரேவிக்கு போடுவோம். ப்ரானுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் போட வேண்டாம், ஏன்னா நம்ம தக்காளி அப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ரைக்கு போடுவோம், அதனால் லெமன் ஜூஸ் வேண்டியதில்லை. இதே நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாவை கூட்டிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இதை மட்டுமே தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க ப்ரானை. இதில் ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ப்ரான் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகி வர வரைக்கும் இதை வந்து இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரே பேட்சாகவே போட்டேன், எனக்கு டைம் இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 4-5 மினிட்ஸில் அந்த மாதிரி ஆயிரும். சைடில் குக்கர் விசில் வந்துட்டுருக்கு, அதான் சவுண்ட் கேட்குது. அப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் எறா மீனை இப்போ இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா வறுக்கிறது ரெடி பண்ணிடலாம். அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு வெந்தயமும் 1/4 டீஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 2 சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு கை நிறைய தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு. இப்போ நம்ம ப்ரான் தொக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், அது கூட 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரியாணி இலை தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக இருக்குது, இது நல்லா வதக்கி வச்சுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக சீக்கிரம் வதங்கிடும். இந்த சைடில் நான் மீன் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன், மீன் குழம்புக்கும் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி வந்து பொடிப்படியாக சாப் பண்ணது, கூட ஒரு 7-8 பல் பூண்டையும் பொடிப்படியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 அட் டைமில் பண்ண ரெசிபி சரி ஒரே வீடியோவுமே அப்லோட் பண்ணிடலாம் சொல்லி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 10-15 பல் பூண்டு வந்து பொடியாக இருக்குது, சின்ன பல்லாக இருந்தது, அதனால் அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம்,
அதுவும் வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வரமிளகா. இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயில் மெதுவாக வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சைடில் நம்மளோட இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட நான் வந்து ஒரு மீடியம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரதுக்கு குக் பண்ணிக்கலாம் போட்டு. இது பாருங்கள், இந்த சைடில் மீன் குழம்புக்கு நல்ல வெங்காயம் ப்ரௌனாக வச்சு இந்த சைடில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெய் பெரிய குக் ஆகணும். இதில் வந்து 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த மசாலா வந்து ஒன்றா ஒட்டுக்காக வச்சதுனால நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா முக்கியமான ஃப்ளேவர் இதில் தான் கிடைக்கும். 1 டீஸ்பூன் சீரகமும், 1 டீஸ்பூன் மல்லியும், அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை வந்து இப்படி கொரன்னு பொடிச்சு இந்த தொக்கு கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா தொக்கு நல்லா கொதிச்சு வரணும். இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழப்பழ சைஸ் வந்து புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதோட தண்ணி மட்டும் இப்போ வடித்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வந்து தண்ணி சுண்டி நல்லா தொக்கு ரெடி ஆகிருந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் வந்து முதல்ல குக் பண்ணியிருக்கோம். ஒரு 10 to 12 நிமிஷம் போதும் ப்ரான் குக் ஆகி வர்றதுக்கு. இப்போ நான் வந்து இதில் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பரட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா மசாலாவோட கலக்கிற மாதிரி. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதில் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் குக் ஆகி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 minutes தான் ஆகும். கரெக்டாக இருக்கும் நமக்கு ப்ரான் வெந்து வர்றதுக்கு. மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் லோப்லேயே வச்சிங்கன்னா மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதில் தண்ணி கன்சிஸ்டன்சி வந்து கடைசியாக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீனுக்கு தேவையான அந்த அரவை மசாலா வந்து அரைச்சி சேர்த்தாச்சு. மீன் குழம்புக்கு தேவையானது இது நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ப்ரான் தொக்கில் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நான் மூடி எடுத்துகிட்டு ஒரு 3-2 minutes வந்து ஒரு 2-3 minutes வந்து நல்லா அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். கரெக்டாக 3-4 நிமிஷம் தான் ஆயிருந்தது. தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அது கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு, மேலே குழம்பு கொதிச்சு. இப்போ நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாறை எடுத்துருக்கேன். நல்லா கலந்துட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மீன் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. 4 நிமிஷத்துல மீன் வந்து டக்குன்னு வெந்துடும். ப்ரான் தொக்கு ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரியல. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ப்ரான் தொக்கு நல்ல மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்படி தான் நாங்கள் எங்களோட லஞ்ச் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபிஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.